ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதலீட்டு பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல மிக முக்கியமான 5 சேமிப்பு பழக்கம் மற்றும் அதற்கு தேவையான சிந்தனை செயல்முறைகளை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக, நம் வருமானத்தின் ஒரு பங்கை சேமிப்புக்காக ஒதுக்கி வைப்பது. பொதுவாக 20% பங்கு பரிந்துரைக்கப்படுகிறது. 20% என்பது குறைந்தபட்ச பங்கு. நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்டுக்கு ஆட்டோமேட் டிரான்ஸ்ஃபர் செய்யறதன் மூலயமாக இந்த வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வருமானம் மாறும்போது அல்லது குறிப்பிட்ட நிதி இலக்குகளை அடையும் போது சேமிப்பு சதவீதத்தை அதிகப்படுத்தி நிதி இலக்குகளை சீரமைக்கலாம். இரண்டாவதாக, பட்ஜெட். இத குறிப்பிட்ட காலகட்டங்களில் பட்ஜெட் போடுறதன் மூலியமாக திட்டமிடலாம். நம்மளுடைய செலவுகளை பட்டியலிட்டு பிக்சட் மற்றும் வேரியபிள் எக்ஸ்பென்சஸை தெரிஞ்சுக்கிட்டு அதிகபட்சமாக எந்த அளவுக்கு சேமிக்க முடியும் என்ற கணக்கை ஒரு மாசமும் செய்வதை வழக்கமாக அமைக்கலாம். மூன்றாவதாக, நாம் செய்யும் செலவுகளை தேவைகளுக்காக செய்கிறோமா அல்லது விருப்பங்களுக்காக செய்கிறோமா என்ற என்ன சிந்தனையோடு செயல்படும் போது தேவையற்ற செலவுகளை நம்மால தவிர்க்க முடியும். உதாரணமாக, தேவைகளுக்காக செய்கிற செலவுகளுக்கு உணவு, குடியிருப்பு, மின்சாரம், ஆரோக்கியம், போக்குவரத்து நமக்கு அத்தியாவசியமான செலவுகள் என்று கூட சொல்லலாம். விருப்பங்களுக்காக செய்கிற செலவுகளுக்கு அடிக்கடி வெளி உணவகங்களுக்கு போறது, அதிகப்படியான பொழுதுபோக்கு செலவுகள், அலங்கார பொருட்கள் வாங்குறது, இதை உதாரணமா சொல்லலாம். இப்படி நாம் செலவு செய்வதற்கு முன் இந்த வித்தியாசத்தை அறிந்து செயல்படுவதன் மூலமாக தேவையற்ற பண வெளியேற்றத்தை தவிர்க்கலாம். நான்காவதாக, நம் வருமானத்துக்கு உட்பட்டு நம் செலவுகளை திட்டமிடுவது. இதன் மூலயமாக சேமிப்புக்கு தேவையான பணத்தை நம்மளால ஒதுக்க முடியும். சிறிய செலவுகள் அதிகம் செய்யாமலும் பெரிய அத்தியாவசியமான செலவுகளை செய்யும் போது சலுகைகள் மற்றும் விலை குறைப்புகளை பார்த்தும் நம்முடைய முந்தைய அனுபவத்தை வைத்து எப்படி நமக்கு தேவையான பொருட்களை தரம் குறையாமல் குறைஞ்ச விலைக்கு வாங்குறது என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாகவும் சிக்கனமான மற்றும் நிதி நிம்மதி தரக்கூடிய வாழ்க்கை முறையை நம்மளால அமைத்து கொள்ள முடியும். ஐந்தாவதாக, தொடர்ச்சியான சேமிப்பு முதலீட்டு பழக்கம். ஒரு முறையும் முதலீடு செய்யும் போது உங்களின் முதலீட்டு வருவாய் மீண்டும் முதலீடு செய்யப்படுகிறது. அதாவது நீங்கள் பெற்ற வட்டிக்கு மீண்டும் வட்டி கிடைக்கிறது. இதை பவர் இல்லைன்னா மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். இதை தொடர்ச்சியான முதலீட்டு பழக்கத்தினால் மட்டுமே நம்மால அனுபவிக்க முடியும். இந்த 5 பழக்கங்களையும் சேமிப்பு என்ற வழக்கத்தோடு அன்றாடம் நம் வாழ்க்கை பயணத்தின் எண்ணங்களோடு இணைப்பதன் மூலம் நம் செல்வத்தை எப்படி பெருக்க முடியும் என்ற நோக்கத்தோடு எடுத்து வைத்த முதல் படித்தான் இந்த காணொளி. அடுத்த காணொளியை பட்ஜெட் என்ற தலைப்பில் தொடரலாம். அதுவரை உங்கள் பேராதரவை எதிர்பார்க்கும் உங்கள் முதலீட்டு பார்வை.